அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 9ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வல்லினம் மிகா இடங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்கள் மிகாம் இடம். இதில் ஏன் நான் கரெக்டாக இந்த வல்லினத்தை மிகக்கூடிய இடத்துல நான் அந்த க ச த ப இட்டு எழுதணும், அதாவது மெய்யெழுத்தை. மிகாத இடங்களுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, வல்லினத்தை இட்டு எழுதக்கூடாது. அதாவது தேவையான இடத்துல இடாமல் எழுதாலும் தேவையில்லாத இடத்துல இட்டு எழுதினாலும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டை வச்சு அவங்க அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தோப்புக்கள் தோப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான். இது அழகாக புரியுது பாருங்களேன். அதாவது கத்தி கொண்டு வந்தான், அதாவது கத்தி அப்படின்றது வெட்டு கத்தி, சரிங்களா? அதாவது நம்ம எதுக்கு காய்கறி நறுக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த கத்தி. கத்தி கொண்டு வந்தான், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கத்தி கொண்டு வந்தான், சரிங்களா? கத்திக்கிட்டு வர்றான், சரிங்களா? எப்படி வர்றான், சைலண்டாக வர்றானா இல்லை கத்திக்கிட்டு வர்றானா, என்ன பண்ணுறான் அப்படின்னா கத்திக்கிட்டு வர்றான் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போ இந்த இடத்துல இக்குன்ற மெய்யெழுத்து வரும்போது அதனுடைய பொருளே மாறுபடுதாங்க. ஸோ கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான், சரிங்களா? அப்போ வல்லினம் மிகும்போது ஒரு பொருள் வருது, வல்லினம் மிகாத பொருள் வேறொரு பொருள் வருது, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது இன்றியமையாதது, சரிங்களா? நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஸோ கரெக்டாக பேசணும், கரெக்டாக எழுதும்போது அதற்கு பொருள் நீங்கள் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக பொருள்பட சொல்லணும். அப்படின்னா அதுக்கு கரெக்டாக வல்லினம் மிகணும்னா மிகுந்து எழுதணும், வல்லினம் தேவையில்லை அப்படின்னா மிகாமல் எழுதணும். ஸோ அப்போ வல்லினம் மிகும் இடங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், வல்லினம் மிகாத இடங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். பாருங்கள், வல்லினம் மிகாத இடங்கள் எங்கெங்கன்னு சொல்லி பாருங்கள். அது இது அப்படின்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது. ஸோ நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இந்த ஆ இ இந்த சுட்டு பெயர்களில் என்ன பண்ணும், அதாவது ஆயி அப்படின்றது சுட்டு பெயர், சுட்டு திரிபான அந்த இந்த அதிலெல்லாம் வல்லினம் மிகும். ஆனால் அது இது அப்படின்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது. அப்போ பாருங்கள், அது செய் இது கான், இந்த இடத்துல வல்லினம் என்ன பண்ணாது, மிகாது. அடுத்தது பாருங்கள், வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய் எவை தவறுகள் இதிலெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் மிகாமல் எழுதணும். அடுத்தது பாருங்கள், எழுவாய் தொடர், இங்கே விழித்தொடர் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். எழுவாய் தொடராக இருந்தாலும் சரி விழித்தொடராக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே வல்லினம் மிகாது, சரிங்களா? எழுவாய் தொடர்னால் என்னதுங்க, குதிரை தாண்டியது, கிளி பேசும், அந்த எழுவாய் தான் அந்த வேலையை செய்யும். அப்போ குதிரை தாண்டியது, கிளி பேசும், இதில் வல்லினம் மிகாது. அப்படியே விழித்தொடர் பாருங்களேன், தந்தையே பாருங்கள், மகளே தா, அன்பே வா, இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் விழித்தொடர், இதில் என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் பாருங்கள், 3ஆம் மற்றும் 6ஆம் வேற்றுமை விரி, சரிங்களா? அதாவது 3ஆம் வேற்றுமை இருப்பும் 6ஆம் வேற்றுமை இருப்பும் விரிஞ்சு வர்ற இடத்துல வல்லினம் என்ன பண்ணாது, மிகாது. அண்ணனோடு போ, எனது சட்டை, சரிங்களா? இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், பெயர் எச்சம், சரிங்களா? பெயர் எச்சம் அப்படின்றது பாருங்கள், வந்த சிரிப்பு, பார்த்த பையன், சரிங்களா? ஸோ முன்னாடி எச்ச சொல் இருக்கும், அதை தொடர்ந்து பெயர் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ பார்த்த பையன், அப்போ வந்த சிரிப்பு, இதில் எல்லாம் என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகைனா அங்கே என்ன பண்ணணும், 2ஆம் வேற்றுமை உருபு ஐ இருக்கும் பாருங்கள், நாடு கண்டான், கூடு கட்டு, இந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்ததுங்க, படி அப்படின்னு முடியக்கூடிய வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது, சரிங்களா? வரும்படி கூறினார்,
பெரும்படி கூறினார், வரும்படி சொன்னார். இந்த மாதிரி படி படின்னு வர்ற இடத்துல இது வந்து என்னதுங்க வராது. அடுத்தது பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று தொடர், அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா, இந்த மாதிரி வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. அடுத்தது வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினை தொகை அப்படின்னா முக்காலத்தையும் காட்டுங்க. பாருங்கள், குடி தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், சரிங்களா? ஸோ முக்காலத்துக்கும் உகந்ததாக வரும். அந்த வினை தொகையில் வல்லினம் என்ன பண்ணாது, மிகாது. அடுத்தது பாருங்கள், அடுத்த பகுதி பாருங்கள். அதாவது 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. இதை வந்து நீங்கள் வல்லினம் மிகக்கூடிய இடத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் தெளிவாக நான் சொன்னேன். 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்களை தவிர்த்து மீதி எதுலையுமே வல்லினம் மிகாது. அப்போ பாருங்கள், ஒரு புத்தகம், 3 கோடி, 4 கால்கள், 5 வேதங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் என்ன பண்ணாது, மிகாது. சரிங்களா? ஆனால் 8, 10 மட்டும் மிகும். 8 தொகை, 10 பாட்டு, வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், உவமை தொகையில் வல்லினம் மிகாதுங்க. ஆனால் உம்மை தொகையில் வல்லினம் மிகுங்க. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை அப்படின்னா பாருங்கள், தாய் தந்தை, இரவு பகல், இந்த மாதிரி வர்றது வந்து என்னதுங்க, உம்மை தொகை. இந்த உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்று, இன்று, என்று, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய, இந்த மாதிரி வரக்கூடிய சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகாது. அவ்வளவு பெரியது, கம்பரை போன்ற கவிஞர் யார்? அடுத்தது பாருங்கள், ஆவடி, இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆவது, அடா, அடி போன்ற இந்த என்னும் சொற்களுக்கு பின்னால் என்ன பண்ணாது, அதாவது ஆவது, அடா, அடி போன்ற இந்த சொல்லுகளுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அடுத்ததுங்க, 3ஆம், 5ஆம், 6ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னா உறுப்பு வந்து வெளிப்பட்டு வந்திருக்கும். ஸோ 3ஆம்னா ஐ, ஆல், அப்போ என்னோடு சேர். அடுத்தது 5ஆவது பார்த்தீங்க அப்படின்னா கு, இன், அது, கண், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த வேற்றுமை உறுப்பில் 3ஆம் வேற்றுமை உறுப்பு, 5ஆம் வேற்றுமை உறுப்பு, 6ஆம் வேற்றுமை உறுப்பு இதெல்லாம் வெளிப்பட்டால் தொடர்னு சொல்லுவோம். இதில் வல்லினம் மிகாது. அடுத்ததுங்க, 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. இந்த 2ஆம் வேற்றுமை தொகை ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3, 4, 5 இந்த வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது, நிலைமொழி வந்து உயர்திணையாய் அமையக்கூடிய தொடரில் வல்லினம் மிகாது. நிலைமொழினா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். புணர்ச்சி அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த இலக்கண பகுதி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு அருமையாக புரியும். ஸோ அப்போ நிலைமொழினா முதலாவதாக வருவது தான் நிலைமொழி. இது வந்து உயர்திணையாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பான முறையில் வல்லினம் மிகாது. அடுத்தது நம்ம சொன்னோம் உரிச்சொல் தொடர். அதோட உறுப்பு பாருங்கள், சால, தவ, தட, குல, இந்த 4லையும் வல்லினம் மிகும். இந்த 4ஐ தவிர்த்து இருக்கக்கூடிய உரிச்சொல்ல வல்லினம் மிகாது. அப்போ பாருங்கள், உரு, தவ, நனி, கடிது, அதாவது வந்து தவல வந்து தவச்சிறிது, தவ பெரிது, அதில் மிகும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு பொருள், நனி தின்றான், கடி காவல், அப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணாது, வல்லினம் மிகாது. அப்போ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், சால, தவ, தட, குல, இந்த 4 உரிச்சொல்லையும் கண்டிப்பாக வல்லினம் மிகும். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது. அடுத்ததுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடுக்கு தொடராக இருக்கட்டும், இரட்டை கிளவியாக இருக்கட்டும், இந்த 2லையுமே வல்லினம் மிகாது. சரிங்களா? ஸோ அடுக்கு தொடர்னா பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவி அப்படின்னா பிரித்தால் பொருள் தராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், பார் அடுக்கு தொடர், இதை அப்படியே பிரித்து பாருங்கள், பார், இதுக்கு பொருள் இருக்குது. ஸோ இதுக்கு ஆனால் என்ன இருக்காது, வல்லினம் மிகாது. அடுத்தது சலசல, குடுகுடு, சரிங்களா? இந்த மாதிரி இதை சலசலில் சல அப்படின்னு பிரித்தோம்னா இதுக்கு பொருள் இருக்கா, கிடையாது. அதனால் வந்து இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் கிடையாது. ஸோ அடுக்கு தொடராக இருக்கட்டும், இரட்டை கிளவியாக இருக்கட்டும், இந்த 2க்குமே வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், கல் அப்படின்னு முடியக்கூடிய அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது கண்டிப்பாக வல்லினம் மிகாது. ஆனால் நிறையா பேர் நம்ம எழுதும்போது மிக தவறுதலாக தாங்க எழுதுவோம்.
என்ன சொல்லுவாங்க, இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் நீங்கள் போடுவீங்க. சரிங்களா? வாழ்த்துகள் அப்படின்னு தான் போடணும், வாழ்த்துக்கள்னு போடக்கூடாது. பாருங்கள், அப்போ அவங்களே நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். மிகும் என்பர் சிலர், அதாவது மிகுந்து தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தவறு. பாருங்கள், கருத்துக்கள்னு சொல்லக்கூடாது, கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள், இப்படி தான் கல் அப்படின்னு வரக்கூடியதில் அதாவது வந்து எனது வல்லினம் மிக கூடாது. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வரும்போது, ஐகார வரிசை சரிங்களா, ஐ, அப்போ அந்த ஐ வரிசையில் உயிர்மை சரிங்களா, உயிர்மை எழுத்து வரணும். அது ஓரெழுத்து சொற்களாக வரும்போது அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. அப்போ ஐகார வரிசையில் உயிர்மை எழுத்தாக வரும்போது அது ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கணும், அதில் வல்லினம் மிகாது. ஏன்னா இதை ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஓரெழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஐகார வரிசையை எடுக்கிறீங்க, அதில் உயிர்மையாக இருக்கணும், அதில் ஓரெழுத்து சொற்களாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓரெழுத்து ஒரு மொழி இல்லைங்க, ஓர் எழுத்து சொல்லாக வரும்போது அதில் கல் விகுதி வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. பாருங்கள், பைகள், கைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கைகள், பைகள் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, வல்லினத்தை மிகுந்து நம்ம சொல்லக்கூடாது, அது தவறு. சரிங்களா? ஸோ வல்லினம் மிகாத இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முழுமையாக அந்த காணொலியில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.